ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தகுதி தேர்வு. நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். 2012ஆம் ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிய வேண்டுமென்றால் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. 6,56,000 பேர் தேர்வு எழுதினார்கள். அதில் 2,800 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். 100 பேரில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை. எனவே இந்த பிரச்சனை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 2வது தகுதி தேர்வு நடத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அக்டோபர் மாதம் மீண்டும் தகுதி தேர்வு நடைபெற்றது. முதல் தாளில் தேர்ச்சி அடையாதவர்கள் 2,78,000 பேர் எழுதி 10,397 பேர் தேர்ச்சி அடைந்தனர். 2ஆம் தாளில் தேர்ச்சி அடையாதவர்கள் 3,77,000 பேர் எழுதி 8,849 பேர் தேர்ச்சி அடைந்தனர். ஆக மொத்தத்தில் 2 தடவைகளிலும் பரீட்சைகளை எழுதி ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்றவர்கள் வெறும் 20,000த்திற்கும் குறைவானவர்களே ஆவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கும் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பதற்காகவும் தகுதி தேர்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் பிறந்து மரிக்கும் அனைவரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தேர்வில் கலந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை இந்த தகுதி தேர்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேர்வு செய்யப்பட நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை பார்ப்போம். அவருடைய, அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். எஜமானின் சந்தோஷத்திற்கு பிரவேசிக்க தகுதி என்ன? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி. மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம். குருத்தோலை பிடித்து ஆட்டுக்குட்டியானவர் முன் நிற்க தகுதி என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆட்டுக்குட்டியானவர் முன் நிற்க நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.